ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாடோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே நாம் மாதந்தோறும் தொடர்ந்து சிந்தித்து வருகிற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே இரண்டாவது பகுதியாக விளங்கக்கூடிய வேத சிறப்பு, மூன்றாவது பகுதியாக விளங்கக்கூடிய ஆகமச் சிறப்பு என்கிற இரண்டு தலைப்புகளை பற்றியும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. வேதம் என்பது பொது, ஆகமம் என்பது சிறப்பு. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படைகள் ஆகமங்களை, சிவாகமங்களை தழுவி நிற்கின்ற உண்மைகள். வேதங்களாகட்டும் ஆகமங்களாகட்டும் அவைகளெல்லாம் இறைவனால் அருளி செய்யப்பெற்றவை என்பதிலே நமக்கு எந்தவிதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. வேதத்திலே பொதுவான கருத்துக்கள் சொல்லப்பெற்றிருக்கும். அந்த பொதுவான கருத்துக்கள் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்ற அந்த நிலையை பற்பல நிலைகளாக இருக்கின்ற அடிப்படையை ஒட்டி பற்பல நெறிகளாக அதிலே வகுக்கப்பெற்று சொல்லப்பெற்றிருக்கும். ஆகமங்கள் அந்த நெறிகளிலே நின்று பக்குவப்பட்டு வருகின்றவர்களுக்கு உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த சிவத்துவ நிலையை அடைவதற்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சோகம்பாவனை என்று பொதுவாக சொல்லப்படுகின்ற மகா வாக்கியத்தை பற்றி நமக்கு தெரியும். தத்துவமசி. சோகம் என்பது என்ன? அதுதான் இந்த ஹம்சபாவனை என்று சொல்லக்கூடிய ஹம்ச மந்திரம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து சோஹம் என்பதை அப்படி திருப்பி போட்டால் ஹம்ச என்கிற அந்த நிலை வரும். என்ன பொருள் என்று சொன்னால், அவன் நான் ஆனேன் என்பதுதான் அது பொது நிலை. ஆனால் சிவாகமங்களிலே சொல்லப்படுகிற பொழுது அது சிவோகம் பாவனை என்று சொல்லப்படும். சிவன் நான் ஆனேன் என்று சொல்லுவது. எனவே பொதுவான கருத்துக்களை வேதம் சொல்லுகிற பொழுது அவற்றினுடைய சிறப்பான நிலையை எடுத்துச் சொல்லுவது ஆகம். பக்குவத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறவர்களுக்கு வேதமும், பக்குவ நிலையை அடைந்தவர்களுக்கு ஆகமமும் உறுதிப்பொருளாக நிற்கும். வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும் என்று நாம் கொண்டு விடுதல் கூடாது. சிலருக்கு சொல்லப்பட்டிருக்கிற நீதி சிலருக்கு பொருந்தாமல் போகலாம். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிவிட்டு நான் அதில் ஒரு பாடல் சொல்லலாம் என்று இருக்கிறேன். நம்ம நிறைய பகுதிகள் பார்க்க வேண்டியிருக்கும். வேதத்திலே ஊன் வேள்விகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியானது பேசப்படுகிறது. அந்த பகுதியை பார்க்கிற பொழுது சமணர்களாகட்டும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு
முக்கிய நிலையே. இந்த கொல்லாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை வேதம் வலியுறுத்தவில்லை என்பதை அவர்கள் அந்த ஒரு பகுதியை எடுத்து காட்டி சொல்லுகிறார். இறை வழிபாடு என்று வருகிற பொழுது எல்லோருக்கும் இறை வழிபாடு ஒன்றாக அமைந்து விடுவதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையிலே பக்குவப்பட்டு இறை வழிபாட்டுக்கு வருகிறார்கள். அதிலே ஊன் வேள்வியோ அல்லது ஊன் கொண்டு செய்கின்ற வழிபாடும் தொன்று காலம் தொட்டு இருந்து வந்திருக்கிற ஒரு நெறி. ஒரு வேள்வியை செய்கின்ற பொழுதாகட்டும், வழிபாடை செய்கின்ற பொழுதாகட்டும், கொல்லாமை என்கிற நிலையிலே இருந்து செய்வதுதான் சிறப்பு என்று பொதுவாக சொன்னாலும் கூட, அப்படி ஒரு நிலை வருமானால் நீ கொல்லாமையை கூட கைவிடலாம், கடவுளை கைவிடக்கூடாது என்பதுதான் அது வலியுறுத்துகிற நெறியாக கொள்ள வேண்டும். சமணம் போன்ற நூல்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுளை விட்டுவிடு, கொல்லாமையை கடைப்பிடித்தாலும் கடைப்பிடி, ஆனால் கடவுளை விட்டுவிடு என்று சொல்லுகிறது. இப்ப நமக்கு எப்படின்னா, இப்ப அது ஒண்ணுக்காக நாம போய் அவனை கிடுக்கிப்பிடி போட்டோம்னா, இதுக்காக கடவுளைத்தான் விடுவானே தவிர இதை விட மாட்டான். ஒரு நுட்பம் அதுல. ஆக அவர்கள் வழியிலேயே சென்று நாளடைவிலே பக்குவம் முதிர முதிர அதுவும் தவறு என்று உணர்ந்து அவர்கள் தாங்களாகவே அந்த உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என்கிற நிலையிலேதான் நீ எப்படியாவது அஞ்சியாகிலும் அன்புபட்டாகிலும் அப்படின்னாரே அப்பர் சுவாமி. இது எப்படியாவது கும்பிட்டா சரி, நமக்கு என்ன தேவைன்னா நீ எப்படியாவது இங்க வந்து சேரணும். நீ வழிபாடு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அடிப்படையாக நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். எனக்கு அதுதான் வேணுமே தவிர, நான் தினம் குளிக்கணுமா சார், தினம் 2 வேளை குளிக்கணுமா சார், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. நீ சாமி கும்பிடணும்னு உனக்கு நினைப்பு இருக்கா இல்லையா, நீ வந்து சரி போதும், அது போ. நான் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுமா, முடிஞ்ச அளவுக்கு இரு, ஆனா கடவுளை கும்பிடு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத மறந்துடாத. அவனைத்தான் நம்ம கடைசியில போய் சேரணும்னு நமக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் அவன் கொடுத்ததுதான்னு நினைச்சிருக்க. இதெல்லாம் நீ அடிப்படையா வச்சுக்கோ, அதுதான் முக்கியம் என்று வலியுறுத்துவது நம்முடைய சமயம். எப்படி பார்த்தாகினும் கடவுள் கொள்கை விடுபட்டு விடக்கூடாது என்பதுல நாம காட்டுகிற அந்த தீவிரம், அது ரொம்ப அற்புதமா சொல்லுவார் சேக்கிழார். திருநாவுக்கர சுவாமிகள் சமண சமயம் போய் சேர்ந்தாருங்கிற பொழுது சொல்லுவார், சைவத்தில் இருந்துட்டு சமணம் போனாருங்கிறதுக்கு அது சொல்லு, கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். கொல்லாமை மறைந்துரையும், கொல்லாமை என்கிற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டே தங்களுடைய அத்தனை படிக்குணங்களையும் மறைத்து கொண்ட சமயம் அது. யாராவது நம்ம சமயத்தை ஆதரிக்கலைங்கிறதுக்காக கல்லை கட்டி கடல்ல போடுவானா சொல்லுங்க? இல்ல நம்மளை ஆதரிக்கலைங்கிறதுக்காக நஞ்சு சோறு கொடுப்பானா? யானையை விட்டு இடரை செய்வார்களா? அப்ப அஹிம்சை என்றும் உயிர்கொலை செய்யக்கூடாது என்றும் உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் சொல்லுகிறவர்கள், வேடிக்கை எங்கேயோ படிச்சார், பசுக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு கூட்டத்தினர் விவேகானந்த சுவாமிகளை போய் பார்த்தார்களாம். எங்க படிச்ச ஞாபகம் இல்லை, சமீபத்தில் படிச்ச ஞாபகம் இருக்கு. அவர்களெல்லாம் பசுக்களை காப்பாற்றுகிறவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு வந்தார்கள். விவேகானந்தரை பார்த்து, நாங்கள்லாம் பசுக்களை காப்பாற்றுகிறவர்கள், அதனால பசு குலத்தை போற்றுகிறவர்கள், நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். அது தரப்பா, அதை பத்தி இல்லை. ஆனா அந்த காலத்துல பசி பட்டினியினால மக்களே இறந்து கொண்டிருந்த நேரம், கவனிப்பாரற்றி மிகவும் தாழ்ந்த நிலையில இருந்தவர்கள் எல்லாம் துன்புற்றி இருந்த நேரம். விவேகானந்தர் சொன்னார், அது இருக்கட்டும், இந்த மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இவர்களெல்லாம் துன்பப்படுகிறார்கள், பசியினால வேதனைப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு நீங்க ஏதாவது சர்வீஸ் பண்ணலாமே, உங்களால் ஏதாவது முடியுமா, பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அதெல்லாம் அவங்க கர்மா, அவங்க அனுபவிக்கணும்னு அவங்க தலையெழுத்து, அவங்க அனுபவிக்கிறாங்க.
எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பசுக்கள் தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். எங்கள் பசுதான் எங்கள் தாய், எங்கள் குலதெய்வம், அதுதான் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னாங்களாம். விவேகானந்தருக்கு ரொம்ப சரியான கோபமா. அது சொன்னாரா, பசுதான் உங்கள் தாய்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஜென்மாக்களை பெற்றிருக்கிறது அந்த மாதிரி ஒரு தாய் தான் பெற்றிருக்கிற முடியும் அப்படின்னு சபத்காரமா சொன்னாராம். நீங்க வந்துருவங்களாம் மாடு மாதிரி என்னையா அது, மாட்டுக்கு அன்பு காட்ட வேண்டியதா இல்லைன்னு சொல்ல, நம்மை போன்ற சக உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றன என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கண்ணை மூடிக்கிட்டு சொன்னது கொல்லாமை மறைந்துரை. சமணர்கள் கடவுளை பற்றிலாம் ஒன்றும் பேச்சே கிடையாதுங்க, கொல்லாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை போல இருக்கிற ஒரு ஆன்மாவிற்கு அவர் திருநாகர சுவாமிகளுக்கு அப்பர் சுவாமிகளுக்கு எத்தனை துன்பங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை துன்பங்களையும் கொடு. இது என்ன கொல்லாமை இது சொல்லுங்க பார்க்கலாம். எறும்பை கொல்ல மாட்டேன், புழுவை கொல்ல மாட்டேன், பூச்சியை கொல்ல மாட்டேன், ஆனால் நல்லா பெரிய உயிராக இருந்தால் அவங்கள கொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு தத்துவமா? இது இல்லை. அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆக என்ன நாம பார்க்கணும் என்கிற பொழுது நம்முடைய மதத்துல நிரம்ப பிரிவுகள் இருக்கு. சைவத்திலேயே இப்ப எடுத்துக்கொண்டா சைவம் என்பது சிவனை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு சமயம், அன்பு நெறி. நான் இப்ப இன்னும் தெளிவா பேசுகிறேன். சைவம் என்பது சிவனை முழுமுதற் பொருளாக ஒப்புக்கொண்ட ஒரு நெறி. ஆனால் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெஜிடேரியன் தான் அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியாது. வெஜிடேரியன் வேறு, சைவன் வேறு. இன்னும் சொல்ல போனா சைவம் வேறு, சைவன் வேறு. அதை நாம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் போட்டு அதை வலியுறுத்தினேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் பேர் போயிடுவான், சார் அங்க சாப்பிட சொல்றாங்க சார், நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன்னு. நான் இழக்க தயாரா இல்லை. உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு இப்ப என் கூட்டம் பெருசு. இவன் சிவனை ஒப்புக்கொண்டு சிவனை வழிபடுகின்ற ஒரு நெறியில இருந்தால் போரும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் பார்த்துக்கும். நாளடைவிலே தர வேண்டிய ஒழுக்கங்களையும் பக்குவங்களையும் அந்த ஆன்மாவிற்கு அது ஊட்டுவது அதோட வேலை, அது செய்யும். நீ வெஜிடேரியனா தான் நல்லது, சைவ உணவு மரக்கறி உணவு உண்டு நீ இருந்தால் சிறப்பு. யானை இல்லை ஒன்றும் பெருசு இல்லை, விட்டுரு, நீ அதுக்கப்புறம் வந்துடுவேன் ஒன்று. அதுக்காக நீ இதை விட்டுறாத. நான் சிவன் கோயில் போக மாட்டேன், தேவாரம் படிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கும்போது சுத்தமாக அவ்வளவு அப்படி சொல்லிக்கலாமே. இது இது ஒரு நுட்பம். இதில் நாம் எதுவும் we are not losing anything. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. என்ன காரணம் என்று சொன்னால் பற்பல பிரிவுகளோடு இருக்கக்கூடிய பறந்து விரிந்து கிடக்கிற சமயம் இது. ஆனா அதுக்காக அதுதான் சிறப்பு. சுத்தமாக மரக்கறி உண்டு சுத்த சைவமாக இருப்பதுதான் சிறப்பு, அதுல சந்தேகத்துக்கே இடம் இல்லை. அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு சிலர் நாங்க அப்படி இருக்கிறோமே, எங்களால முடியலையே, நாங்க என்ன பண்ணுவோம். என்கிட்டயே சில பேர் கேட்டிருக்காங்க, என்ன பர்சனலா பார்த்து என்கிட்ட ஆத்மார்த்தமா பேசுகிறவர்கள் உண்டு. 1-2 பேர் என்கிட்ட ஐயா வருத்தமா தான் இருக்கு, கஷ்டமா தான் ஐயா இருக்கு, விட முடியல, அதனால நாங்க தேவாரம் பாடக்கூடாது ஐயா அப்படிலாம் கவலைப்படாதீங்க, நீங்க வருந்துறீங்க இல்லையா அது தவறுன்னு. அது தவறுன்னு நாம ஏன் உணர்றோம்னா நல்ல நாட்கள்ல அதை தவிர்க்கிறோம், திருமணத்துல தவிர்க்கிறோம், நல்ல நாட்கள்ல தவிர்க்கிறோம். அப்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுங்கிறத நாம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? சரி, அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம தவிர்த்துருவோம். அதுக்காக நான் திருமந்திரம் படிக்கலாமா தேவாரம் படிக்கலாமா அப்படிங்கிற ஐயமே வேணாம். நீ உங்களுக்காகத்தான் திருமந்திரம் தேவாரம் எல்லாம் உங்களுக்கு ஞானசம்பந்தர் நமக்காக தான் பாடியிருக்காரு, எல்லாருக்காகவும் பாடியிருக்காரு, அதுல சந்தேகத்துக்கு இடமில்லை. ஞானிகள் நமக்காகத்தான் அருள்களை செய்திருக்கிறார்கள். குறை இருப்பதற்காக நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறை இருக்கிறதேன்னு மனம் வருந்துனா போதும். உண்மையாக மனம் வருந்துவோம், ஆனால் குறைகள் நிச்சயமாக அவைகள் இறைவனால் தீர்த்து வைக்கப்படும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை
பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையனென்றறி ஒன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானே, மறக்கலும் ஆமே மறக்கலும் ஆமே. பின்ன என் பிழையை பொறுப்பானே, பிழையலாம் தவிர பணிப்பானே. ரெண்டு தானே சொல்லியிருக்கார். பிழை இருக்கு, அதை மன்னிப்பான். மன்னிக்கிறது மட்டுமல்ல, நாம் அதுக்கு வருந்துறோன்னு தெரிஞ்சா அந்த பிழை மீண்டும் வராதபடி அதை தவிர்ப்பான்னார். நமக்கு அதான படியிருக்கார். பின்ன என் பிழையை பொறுப்பானே, பிழையலாம் தவிர பணிப்பானே. பிழை செய்வது நம்முடைய இயல்பு. அதுக்காக நாம இறைவனிடம் சென்று, சுவாமி நான் பிழை பண்ணிவிட்டேன், பிழை நிகழ்ந்துருச்சு, நீ தள்ளினா நான் எங்க போவேன், என்னால முடியல, நீ தான் அதை பார்த்து சரி பண்ணணும் என்று தாயிடமே சென்று சேய் ஒட்டுவது போல சிவத்திடமே சென்று நாம் ஒட்டணும். விடக்கூடாது. எதுக்கு விடணும்? அவரை கெட்டியமா பிடிக்கணும். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே, புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. புறம் திரிந்தாராம். எதுக்கு? திருத்தறதுக்கு. நான் எங்க குழந்தைக்கு தாய் சாதம் விட்டுனா அது ஒரு இடத்துல இருக்காது, எல்லா இடமும் ஓடும். கண்ணான்னு இவ சோத்தை எடுத்துக்கிட்டு பின்னாலேயே ஓடுவான். அதுபோல நான் இந்த உலகத்துல அங்கேயும் இங்குமா தெரிஞ்சேன், நீ ஏன் பின்னாலேயே வந்தல்லவா எனக்கு அருள் அமுதம் ஊட்டினாயின்னு கேட்கிறேன். புறம் புறம் திரிந்து. என்ன அற்புதமா சொல்லுகிறார் மணிவாசகர். சிவத்தை ஒரு தடவை நாம வந்துட்டு, சுவாமி நீ என்னை பார்த்துக்கணும்ட்டு போயிட்டா போதும், அவர் கூடவே வந்துட்டு இருப்பார். நீங்க மறந்துடுவீங்க அவரை, அவர் மறக்க மாட்டார். ஆக வேதம் என்பது இறைவனால் பொது நெறியாக உலகினருக்கு தரப்பெற்றது. அது என்ன சொல்லுதுன்னு ஒரு பாட்டில் சொல்லுகிறார். திருநெறியாவது சித்து அசித்து இன்றி, திருநெறியாவது சித்து அசித்து அன்றி, பெருநெறியாய பிரான் தன்னை, குரு நெறியாம் சிவமா நெறி கூடும், ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வேதாந்தம் ஓதுமே, ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. சித்து அசித்து இன்றி, திருநெறியாவது சித்து அசித்து இன்றி, சித்து இன்றி அசித்து இன்றி, பெருநெறியாய பிரான்தனை நினைந்து, பெருநெறியாய பிரானை நினைந்து, குரு நெறியாம் சிவமா நெறி கூடும், ஒரு நெறி ஒரு நெறி ஒரு நெறியா. ஒரு நெறினா ஒன்லி ஒன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, இன்கம்பேரபிள். ஒருனா ஒப்பற்ற நெறி, ஒரு நெறி ஒரு நெறி. நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா, நீங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குரூப் பண்ணா அதுக்கு டோட்டலா இது அடிப்படையா என்ன வேணும்னு ஒண்ணு தெரிஞ்சு போகும். என்ன வேணும்னு கேட்டா அடிப்படையா ஆனந்தம் வேணும், இன்பம் வேணும், அவ்வளவுதானே. நமக்கு இன்பமா இருக்கணும், எப்பவும் இன்பம் தேவை. அதுதான் அந்த இன்பம் என்கின்ற ஒன்று எப்பொழுது நிகழும் என்று சொன்னால், இன்பப் பொருளோடு இணைந்தால் தான் நிகழும். இன்பப் பொருளோடு இணைகின்ற பொழுதுதான் நமக்கு இன்பம் வருமே தவிர, நாம எதெல்லாம் இன்பப் பொருள் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதோட எல்லாம் சேர்ந்தா இன்பம் வராது. அது வருவது போல தோணும், ஆனா அது உண்மையான இன்பம் கிடையாது. அப்ப சொல்லுகிறார், திரு நெறியாவது, திருனா முக்தின்னு அர்த்தம்.
வீடு பேருன்னு அர்த்தம். முக்தி என்பது என்ன? எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுவது, அதுதான் முக்தி. எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமா? இல்ல, எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இன்பத்தில் மூழ்குவது, அதுதாங்க முக்தின்னு பேரு. துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் நோக்கம். இன்பத்திலே மூழ்க வேண்டும், அதுதான் நிறைவு. நமக்கு எப்ப பார்த்தாலும் துன்பம் இருக்கிறது. இந்த துன்பங்களில் இருந்து விடுபட்டு இன்பத்திலே மூழ்குதல் என்பதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு. நமக்கு காலையில் எழுந்திருச்சா இரவு போகிற வரைக்கும் நாம தினம் தினம் சந்திப்பது எல்லாமே நமக்கு கவலைகளும் துன்பங்களும் தான். இந்த கவலைகளும் துன்பங்களும் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலையை மறைத்துக் கொண்டு இருக்கிறது. நாம தினந்தோறும் சின்ன சின்ன கவலையப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பற்பல கவலைகள் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த கவலைகளை எல்லாம் நாம கவனித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மிகப்பெரிய கவலையை நாம மறந்துடுறோம். என்னது மிகப்பெரிய கவலை? ஒரு நாள் இந்த உலகை விட்டு நீங்க போகிறோம் என்கிற கவலை, மரணம். அதை நாம அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு ஏன் அதுக்கு நேரம் இல்லைன்னா அன்னன்னைக்கு பிரச்சனையே நிறைய இருக்கு. அந்தந்த பிரச்சனையை அன்னன்னைக்கு பார்க்கறதுக்கு சரியா இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மரணம் என்று சொல்லக்கூடிய அதை நமக்கு அது நினைவுக்கு வரதே இல்லை. இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்கானே சந்தேகமா இருக்கு. நமக்கு கிடையாது சார், அது பக்கத்து வீடு வரைக்கும் வரும் சார், நமக்கெல்லாம் அது கிடையாது அப்படின்னு ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வரும் அது. நான் முன்னையே சொன்னேன். அதாவது பட்னத்தார் சொன்னார் ஒருத்தன் ரொம்ப மெலிவானா இருந்தானா, ரொம்ப வீக் ஃபெலோ, ரொம்ப மெலிவை உடையவனாக ஒருவன் இருந்தான். அவன்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து எரிப்பா மேலன்னா அவன் மேலே எரிஞ்சானா. அப்புறமா ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெலோ, அவனை கூப்பிட்டாங்களாம், அவன் கையில் ஒரு கல்லை கொடுத்தாங்களாம், எரிப்பா அந்த கல்லை மேலன்னா அவனும் மேலே எரிஞ்சானா. இவன் ரொம்ப வீக்காக இருக்கிற, ரொம்ப உடல் இழைப்பாக இருக்கிற ஒருவன் கல் எறிஞ்சான். உடல் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய வலியவனாக இருக்கிற ஒருவனும் கல்லை எறிந்தான். இருவரும் கல்லை மேலே எறிந்தார்கள். எந்த கல்லு கீழே வரும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? எந்த கல்லு கீழே வரும்? என்னங்க, ரெண்டுமே வந்துருமா? ஆடாடா, நான் என்ன நினைச்சேன், இந்த வலிமையா எரிஞ்சானே கல்லு அது வராது, இந்த மெதுவா எரிஞ்சானே அவனுதான் வரும்னு நினைச்சேன். ரெண்டுமே வந்துருமா? அது போல இந்த உடம்பை மிக மிக கவனமாக, மிக மிக ஆரோக்கியமாக, மிக மிக அதுக்கு தேவையான பொருள்களையும் ஊட்டத்தையும் கொடுத்து அதை காப்பாற்றினாலும் சரி, அதை ஒண்ணுமே கண்டுக்காம விட்டாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரு நாள் இங்க இருந்து டிக்கெட் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு பட்னத்தார். வல்லான் ஒருவன் வலிந்து எரியினும் மாட்டா ஒருவன் வாளா எரியினும். சும்மா எரிஞ்சாலும் கல்லு கீழத்தானே வரும். அதுபோல மண்ணிலே தோன்றியவர்கள் மறைவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்கு நாம் என்ன பண்ண போறோம்? நாம இங்கிருந்து ஒரு நாள் விடை பெற வேண்டி இருக்குமே, அதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னன்னா, அன்றாடம் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளை, அந்தந்த நிலைகளை நாம் கவனிப்பதற்கே நேரம் இல்லாமல் போவதனாலே மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய அந்த மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தூர போடு, கடைசியில வருது பாத்தியா, அந்த பிரச்சனைக்கு நினைத்து பாரு, அதற்காக நீ ஆயத்தம் செய்வாயே. ஆனால் என்ன நிகழும்னா, அன்னன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு தானா தீர்வு வந்துடும். நாங்க அது ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்கறது, அது அப்படி ஒண்ணும் இல்லை, அது நம்ப முடியாத மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அதுதான். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளுடைய நிறைவை நினைத்து பார்த்து அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்கின்றாரோ, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நான் ஒரு சமயம் கோயம்புத்தூர்ல சொற்பொழிவு, அங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சொற்பொழிவு. என்னுடைய நண்பர் அங்க இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஞாயிற்றுக்கிழமை சொற்பொழிவு, நீங்க சனிக்கிழமையே வந்துருங்களேன், நீங்க ஒரு நாள் இங்க இருந்தீங்கன்னா நாம் ஏதாவது பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு இருக்கலாம் அப்படின்னு அவர் அழைச்சார். சரி, நான் வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்புனேன். வெள்ளிக்கிழமை இரவு இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் கிளம்பி போனேன். கிளம்பி போய் அவர் சனிக்கிழமை காலையிலேயே என்னை வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் என்னை ரிசீவ் பண்ணுறதா அவர் வாக்குறுதி கொடுத்துருந்தார். அதனால் அவருக்காக நான் சொல்கிறது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனா விழுப்புரத்துக்கிட்ட ஒரு ஏதோ ப்ராப்ளம், அது டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு.
டிராஃபிக் ஜாம் ஆனால் வண்டி நிற்கிது, அது பாட்டுக்கு கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிது. இரவு முழுவதும் அங்கேயே நிற்கிது, நட்ட நடு காட்டில் நிற்கிது. தண்ணி குடிக்கலான்னு கூட பக்கத்தில் எங்கேயும் ஒன்றும் கிடையாது, நட்ட நடு காட்டில் விடிஞ்சும் போச்சு. அப்புறமா ஒரு 7-8 மணிக்கு சரியாச்சு காலையில். அதுக்கப்புறம் பஸ்ஸெல்லாம் கிளம்பி நான் கோயம்புத்தூருக்கு போய் சேருகிற பொழுது மறுநாள் மாலை 6:45 மணி. மாலை காலையில் 7 மணிக்கு போய் சேர வேண்டிய 7:30-8 மணிக்கு சேர வேண்டியவன் சாயந்தரம் 7:30 மணி. அவர் என் நண்பர் அங்கேயா நின்றுட்டு இருப்பார் என்ன ரிசீவ் பண்ணுறதுக்கு. அவர் காலையில் பார்த்துட்டு போயிட்டார். அவர் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். அவர் வீட்டுக்கு அவர் அடடா வாங்க வாங்க என்ன ஆச்சு அப்படின்னாரு. அப்புறம் விவரத்தை சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி நீங்கள் ரொம்ப களைப்போடு வந்திருப்பீங்க, நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு வாங்க நீங்கன்னு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி குளிச்சுவிட்டு வந்தேன். அற்புதமாக உணவு போட்டார், சொல்லணும்னா சிறப்பான உணவு. சாப்பிட்டோன்னு சொன்னார், இன்றைக்கி நாம் பேசுகிறதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் ஓய்வு எடுக்கணும் முதல்ல அப்படின்னு சொன்னார். நானும் ரொம்ப நொந்து போயிருந்தேன். சரி அவர் சொன்னவொடனே கேட்டவொடனே கூப்பிட்டு போனார் வீட்டுக்கு. பின்னாடியே பெரிய ஒரு பங்களா டைப்பு வீடு, கோவையில் ஒரு பகுதியை தள்ளி இருக்கிற ஒரு பகுதியில் தான் ஒரு வீடு. எனக்கு ரொம்ப அந்த வீடும் பிடிச்சிருந்தது. அழைச்சின்னு போனார். பின்னாலேயே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன இடம் கட்டி வச்சுருக்காரு, தோட்டத்தோரவோடு இருக்குது. அங்கே என்னை கூப்பிட்டு போனார். உள்ளார கூப்பிட்டு போய் அங்கே அமர சொன்னார். ஐயா நீங்கள் இங்கே படுத்துக்கலாம், நல்லா சந்தோஷமாக அற்புதமாக தூங்கலாம் அப்படின்னு பெட்டை காட்டினார். அதில் இவ்வளோ மொத்தத்துக்கு அந்த மேட்ரஸ், அற்புதமாக தலைவாணி. பார்த்தவனே தூக்கம் வருது, படுத்தவனே தான் எல்லாருக்கும் தூக்கம் வரும், அதை பார்த்தாலே தூக்கம் வருது. என் உடம்பு வேறு அப்படி இருந்தது, இரவு முழுதும் தூக்கம் இல்லாமல் பஸ்ஸில் போய் இருந்தவன். அப்புறமா அவர் என்ன பண்ணார், கதவை போட்டுங்க ஐயா, உங்களை ஒருத்தரும் இங்கே தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னார். நீங்கள் நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிகிட்டே இருக்காரு, நகர மாட்டேங்கிறாரு. எப்படா படுப்போன்னு இருந்தது எனக்கு. சரிங்கன்னு அப்புறம் பெட்டில் ஏறி உட்காந்தேன். அப்புறம் அவர்ட்டுங்களா ஐயான்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னு அவர் வந்தார். வாசலுக்கு போனவர் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யாரும் இங்கே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஆனால் ராத்திரி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒரு 20 அடி நீளத்துக்கு ஒரு கருநாகம் வந்துட்டு போகுதுன்னாங்க. இங்கே ஜன்னலை மட்டும் சாத்தி வைங்கன்ட்டு போனார். நீங்கள் நினச்சி பாருங்க, ராத்திரி தூங்கியிருப்பேங்க. நீங்கள் அந்த படுக்கை மேலே எடுத்து 2 காலை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்தவன் தான். கருப்பா ஏதாவது அசைஞ்சாலே போறோம், ஐயோ ஏதோ பாம்பா இருக்குமோன்னு நடுங்கி போனேன். வள்ளல் பெருமான் கேட்கிறார், கணமுடையோம் கட்டுடையோம் என்பீர். கணமுடையோம் கட்டுடையோம் என்பீர். நாங்க இப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? அம்முனா போதும் ஒரு 50 பேர் வந்து நிற்பான், அம்முனா போதும் ஒரு 60 பேர் வந்து நிற்பான். ஆனால் ஒரு பார்வை பார்த்தனா போதும் 80 பேர் பாய்வான். எனக்கு அந்த மாதிரி கட்டுக்கோப்புடைய ஆட்கள் நாங்கள். கணமுடையோம் கட்டுடையோம் என்பீர், சினமுடைய கூற்றுவர்க்கு என் செய்வீர். சினமுடைய கூற்றுவன் வந்தால் என்ன பண்ணுவீர்? இந்த 50 பேர்த்த மேல பாய சொல்லுவீரான்னு கேட்டான். கூற்றுவன் வருகிற பொழுது கூட இருக்கிறவர் யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஐயோ கூற்றுவன் வந்து விட்டானே, நான் என்ன பண்றது? டே அவன் என்ன கூப்பிடுறான்டா, நீ கூட வரியாடான்னு யாரையாவது கூப்பிட்டா வருவானா? பத்திரமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைப்பான் இல்லையா? அந்த அந்த பாம்புன்னு உடனே எப்படி இரவு உறக்கம் போச்சோ அதுபோல ஞானிகளுக்கு மரணம் என்கிற அந்த ஒன்று நினைவு வந்தவன உலக நினைவே அற்றுப்போம். ஆஹா, அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமே. எல்லாரையும் தீண்டுகிற மரணம் என்கிற பாம்பு நம்மையும் தீண்டுமே, அதிலிருந்து எப்படி நாம் தப்புவது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சிவனை சென்று சேர்வது. அதுதானே மார்க்கண்டேயர் வரலாறு. மார்க்கண்டேயர் 16 வயதுன்னு நிர்ணயித்த பிறகு யமன் வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்தா, காலால உதைச்சார். காலால உதைச்சது அவன் டியூட்டியை தானே செய்ய வந்தான். எதுக்கு சார் இவர் உதைக்கிறாரு? அவனை 16 வயசுன்னு இவர் தானே சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் டியூட்டியை பண்றதுக்காக வந்து கூப்பிட்டான். அதுக்கு இவர் காலால உதைச்சா என்ன சார், எப்படி சார் சரியா வரும் என்று பல பேர் கேட்கிறாங்க. 16 வருடம் வரைக்கும் அவன் இந்த உலகத்திலே அந்த ஆன்மா இங்க இருக்க வேண்டும் என்பது சட்டம், அது உண்மை, அது சந்தேகத்துக்கு இடமில்லை. அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தீர்மானிக்கிறது யமன் இல்ல. யமனுக்கு ஸ்லிப்பு போகும். 16 வருஷம் இனி இந்த பூமியில இருக்க வேண்டிய கடப்பாடு என்று சொன்னால் 16 வருஷம் கழிச்சு அவன் யமலோகம் போறானா சிவலோகம் போறானாங்கிறது இறைவனால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று. நம்முடைய வாழ்வினுடைய நிலையிலே எந்த அளவுக்கு பக்குவம் வந்திருக்கிறோங்கிறத பொறுத்து தான் மீண்டும் மீண்டும் பிறப்புகள் அமைகின்றன. பக்குவத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும், இன்னும் கொஞ்சம் பிறப்பு தேவைப்படுகிறது அப்படின்னா தான் அங்க யமலோகத்துக்கு போகும். அவன் கூட்டிட்டு போவான், அடுத்த பிறப்புக்கு வருமே தவிர போதும் இது இனிமே பக்குவப்பட்டுருச்சு, இனிமே இங்க வந்து கத்துக்க வேண்டியது எதுவும் இல்லை
அரியர்ஸ் இருக்கிறவன் தானே சார் திரும்பவும் போய் எக்ஸாம் எழுதணும், இல்லாதவன் எதுக்கு போகணும்? எல்லாம் கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணவனையும் இழுத்துக்கிட்டு போனானா நீ அரியர்ஸ் எழுதணும்ட்டு அவனை உதைக்கணுமா வேணாமா? அதைத்தான் வச்சார். கொஞ்சம் எல்லை மீறி நடந்து கொண்டான் அவன். அங்கதான் இவன் அப்புறமா அதான் சட்டம் தெளிவாச்சு. அதுக்கப்புறம் தான் எமன் இப்ப ஒழுங்கா வந்து யாரெல்லாம் பிடிக்கிறது யாரை பிடிக்க கூடாதுங்கிற சட்டம் அப்புறம் தான் தெளிவாச்சு. இப்ப என்ன அப்படின்னா தத்துவங்களை கடக்கிற நிலை. இப்ப 24:7 இருக்கு பாருங்க, வித்யா தத்துவம் 7. அதுல இருக்கிற முதல் தத்துவமே காலம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் சொல்லக்கூடிய 7 தத்துவங்கள் வித்யா தத்துவம்னு பேரு. அந்த வித்யா தத்துவத்தில் இருக்கிற ஒண்ணு காலம். நாமெல்லாம் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். யார் ஒருவர் காலங்கிற தத்துவத்தை தாண்டி சிவ தத்துவத்துக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்களுக்கு காலத்தினாலே வரக்கூடிய கட்டுப்பாடு கிடையாது. அவ்வளவுதான். நாம தத்துவத்தை தாண்டுவதுதான் நம்முடைய அந்த நிலையை குறிப்பது. தத்துவத்தை தாண்டுவதுன்னா 24 தத்துவம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த 24 தத்துவங்களையும் தாண்டுதல் அப்படின்னு சொன்னா 24ஐயும் உணர்ந்து நீங்குதல்னு பொருள் எடுத்துக்கணும். 24 தத்துவம்னு கொடுத்திருக்கார். 24ங்கிறதுல 20 நான் அன்னைக்கு விவரிச்சு சொன்னேன். 24ல 20 என்பது உடற்பொருள் சம்பந்தமானது, 4 அந்த கரணம், 24 24 ஒரு 7 வித்யா தத்துவம். இவைகளெல்லாம் நமக்கு கருவிகளாக கொடுத்திருக்கிறார். இந்த கருவிகளை எல்லாம் உணர்ந்து உணர்ந்து ஒன்னொன்றாக நீங்கி வருகிற பொழுது நமக்கு ப்ரமோஷன் வந்துகிட்டு இருக்கு. 24 7 31 என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை எல்லாம் நாம தாண்டணும்னா என்ன பொருள்னா உணர்ந்து நீங்குதல்னு பேரு. இவற்றை நீங்கி விடுவதே முக்தின்னு சொல்லுகிறார்கள் பௌத்தர்கள். உடம்பை நீங்குவது முக்தி என்று சொல்லுகிறார்கள். உடம்பை நீங்கினவெல்லாம் முக்தி அடைவான்னு சொல்ல முடியுமா? 24 7 31 தத்துவம். அந்த 31 தத்துவத்தையும் நீங்கியவர்கள் எல்லாம் முக்தி பெற்றவர்கள்னா ஒருத்தர் சொன்னார், ஐயா இந்த 24 இந்த 7 இதை தாண்டியவர்கள் தானே முக்தி பெற்றவர்கள். ஆமா. இதை தாண்டியவர்கள் சிவகதி பெற்றவர்களா? ஆமா. எங்க தெருவில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் சார், எங்க தெருவுக்கு அடுத்த தெரு, அவர் முக்தி பெற்றவர் சார். எப்படி சொல்றேன், கடந்த 6 மாசமா 24 7 31 தத்துவத்தை தாண்டி தான் நிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். கோமாவில் இருக்காராம். எல்லா தத்துவத்தையும் தாண்டிட்டார் சார். அவருக்கு சுவை கிடையாது, பார்வை கிடையாது, கேட்டல் கிடையாது, எல்லாமே கிடையாது. அதல்ல உணர்ந்து நீங்குதல்னார்கள். உணர்ந்து நீங்குதல்னா தத்துவம் தாண்டுதல்னா வேற ஒண்ணும் கிடையாது. 24 7 31 தாண்டிட்டீங்கன்னா யமன் நம்ம கிட்டக்க வரமாட்டாங்க. இந்த வாழ்விலேயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க. உணர்ந்து நீங்குதல்னா என்னன்னு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். இப்ப 5 புலன்கள் இருக்கு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை என்கிற ஒன்றை எடுத்துக்குவோம். முதல்ல நாச்சுவைன்னு ஒண்ணு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு சொல்றேன். நாவிலே இருக்கக்கூடிய சுவை, இந்த சுவையை நீங்கள் உணர்ந்து நீங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு தத்துவத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது உணவு வகையில எந்த விதமான விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இதுதான் வேணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் இல்லாமல் உணவு உண்பது என்பது உள்ளே இருக்கக்கூடிய சிவத்துக்கு நைவேத்தியம். உள்ளே இருக்குதுப்பா ஒரு இறைவன், அதுக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி தான் நான் உணவு உண்ணுகிறேன் என்று ஒருவர் எண்ணுவாரேயானால், கற்பனை கலைஞர் சிவபிரகாசம் சொன்ன மாதிரி உடம்பை பார்த்து சொன்னார், உனக்கு நான் எதுக்கு தெரியுமா சாப்பாடு போடுறேன், உனக்கு கூலி எதுக்கு கொடுக்குறேன் தெரியுமா, நீ சிவபெருமானை நோக்கி கையை எடுத்து தொழுது வணங்கணுங்கிறதுக்கு தான் உனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு கூலி கொடுக்குறேன். நான் இந்த அன்னம் போடுறது எதுக்கு தெரியுமா, கூலி கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கு நீ அந்த இறைவனை வழிபடாம இருக்கிறியோ அன்னைக்கு இந்த கூலி கிடையாது உனக்கு அப்படின்னு அவர் சொல்றதை பார்த்தா நம்ம தினம் பட்டினி கிடக்கணும் போல இருக்கு. என்னைக்கெல்லாம் நீ வழிபடாம இருக்கிறியோ அன்னைக்கு உனக்கு கூலி கிடையாது என்று அன்னத்தை கூலியாக சொன்னார். ஏன்? இறைவனை வழிபாடு செய்வதற்காகத்தான் இந்த கூலியினர். சரி, இப்ப இந்த சுவை என்ற ஒன்றை நான் நீக்கிக்கிட்டேன். எனக்கு சுவை என்பது ஒண்ணு கிடையாது, எனக்கு குறிப்பா எதுவுமே கிடையாது. எது இருந்தாலும் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை சாப்பிடும் விருப்பம் கிடையாது. இதுதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும் விருப்பம் கிடையாது. இதுக்காக பெரிய கலாட்டாவே பண்ணுவான் சில பேர். மெனு எப்படி மாறிச்சுன்னு கேட்பான். சனிக்கிழமை மத்தியானம் இதுதானே சொல்லிட்டு போயிருந்தேன், நீ எப்படி மாத்துறேன்னு வீட்டையே 2 பண்ற ஆட்கள்லாம் உண்டு. சில பேர் உண்டு. நான் ஒருத்தட்ட சொன்னேன், எப்பொழுதும் உண்ணுகிற பொழுது, உணவு உண்ணுகிற பொழுது திருநீலகண்டம்னு சொல்லி சாப்பிடணும். ஏன்னா உணவானதுல உணவுல இருக்கக்கூடிய எத்தனையோ விஷப்பொருட்கள் இருக்கும், எத்தனையோ வேண்டாது கூட இருக்கும். அவைகளெல்லாம் நம் உடலை தீங்கு அடையாதவாறு காப்பாத்துறதுக்கு சிவபெருமானுடைய திருநீலகண்டத்தை சொல்லி சாப்பிட வேண்டும் ஒரு ஞானி சொன்னார். அதை சொன்னேன் ஒருத்தட்ட. திருநீலகண்டம், ஐயா நீங்க சொன்னீங்க வீட்டுல பெரிய ரகலை ஆயிடுச்சு சார்ன்னார். என்னன்னு?
சம்சாரம் சமைச்சு கொண்டு வந்து வச்சுது. நான் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். அது கேட்டுச்சு, ஏன் திருநீலகண்டம் சொல்றீங்கன்னு. இல்லை நஞ்சு பொருள் எங்க, நான் உங்களுக்கு நஞ்சு வைப்பேனா சாப்பாட்டில்? அட பாவி மனுஷா, 3 மணி நேரம் அடுப்பில் வந்து உனக்கு சாப்பாடை கொண்டு வந்து வச்சா விஷம் சாப்பிட்ற மாதிரியா அதை சாப்பிட்றேன். நாளையிலேருந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துச்சு. தகராறாக போச்சு. அன்பர்களே, சுவை என்கிற ஒன்று இருக்கு பாருங்க. அந்த சுவையை நீங்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு தத்துவம் நீங்கியாச்சு. கேட்டல், கேட்கறதுங்கிறது ஒண்ணு, அது ரெண்டாவது. தேவாரம் சிவசம்பந்தமான செய்திகளை தவிர நான் எதுவும் கேட்கறது இல்லைங்க அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருக்கோன்னு வச்சுக்கோமே. நான் அதிகமாக வேற எதுவும் கேட்டா தேவாரம் கேட்பேன், திருவாசகம் கேட்பேன், இல்லை சிவசம்பந்தமா ஏதாவது செய்திகள் சொல்றாங்களா கேட்பேன். மித்தது நான் கேட்க அவ்வளவா ஆர்வம் இல்லைங்க அப்படின்னா ரெண்டாவது தத்துவத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இது விரும்பி செய்வது, உணர்ந்து நீங்குவதுன்னு பேரு. ஐயா நான் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் எப்போ பார்த்தாலும் நான் தேவாரம் கேட்கணும், மற்றவங்க உடன்படணுமே. நான் ஒரு சொசைட்டில இருக்கிறேன், நான் எனக்கு மனைவி மக்கள் உண்டு, வீடு உண்டு. அங்கே இருக்கிற பொழுது என்னுடைய விருப்பத்துக்கு மற்றவர்களை வற்புறுத்த முடியாது. நான் தேவாரம் கேட்கிறேன் எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லி நான் அவங்களை வற்புறுத்த முடியாது. அப்ப உணர்ந்து நீங்குதல் என்பது மற்றவர்கள் தேவாரத்தை தவிர வேறு எந்த பாடல் போட்டாலும் உங்களுடைய செவியானது அதிலே சென்று பொருந்தாத நிலை. அது வருமானா வரும். அவங்க என்னவோ கேட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்தது என்று நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்கிட்டு அதை போடக்கூடாதுன்னு போராடக்கூடாது. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், மற்றவர்கள் விருப்பத்தில் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்துதான் உங்க பக்தியை காட்டணும்னு அவசியமே இல்லை. என்னைக்குமே ஆக்கிரமிப்பு செய்துதான் நம்முடைய பக்தியை காட்டணுங்கிற, அதுவும் நம்மை விட மெலியவர்கள்ட்ட அதை காட்டவே கூடாது. இன்னும் உதாரணமா சொல்லுகிற பொழுது கூட நான் சொல்லுவேன், ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் நம்புறேங்க, ஏன் என் மனைவி நம்புறதே இல்லை, இதனால எங்க 2 பேரும் தகராறு, இந்த தகராறே வரக்கூடாது, சிவனுக்கு இது பிடிக்காதுன்னு. நீ வீட்டில் எந்த காரணம் முன்னிட்டும் இதை முன்னிறுத்து மனைவியோடு தகராறு பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அன்பாத்தான் பேசணும், அன்பாத்தான். பிடிக்கலையா அவங்க எதையோ பார்த்துட்டு போறாங்க, அது ஒன்னே பாதிக்க கூடாது, அவ்வளவுதான் தத்துவம். விரும்பி அதைத்தான் சொன்னார், உணர்ந்து நீங்குதல். இப்படி ஒவ்வொரு தத்துவமா உணர்ந்து 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 நீங்குகிறவர்கள், ஒன்றொன்றா நீங்கி 24 தத்துவத்தை நீங்கி அப்படி போகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த 7 தத்துவத்துக்கு வந்துருவாங்க. அதுதான், அதுலதான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய அந்த 7 தத்துவத்துக்கு, அந்த தத்துவங்களையும் ஒன்றொன்றாக நீங்குகிறவர்கள் சுத்தமாயா புவனத்துக்கு போவார்கள். அவர்களுக்கு காலக்கணக்கு கிடையாது. காலக்கணக்கு கிடையாதுன்னா அவங்க காலத்தால் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, காலத்தை தாண்டியவர்கள். அதுதான் சுத்தமாயா புவனம். சிவத்தத்துவத்தில் இருக்கிறவர்கள், சிவன் காலால் காலனை உதைத்தான்னா அந்த தத்துவத்தை தாண்டியவர்கள்னு அர்த்தம். தத்துவம்னா பயப்படாதீங்க, தத்துவம்னா கருவின்னு அர்த்தம். நம்ம கிட்ட இருக்கிற கருவி இது ஒரு தத்துவம். கண்ணு, அது பார்வைங்கிறது ஒரு கருவி, இது ஒரு தத்துவம், இது ஒரு தத்துவம். இப்படி தத்துவங்கள் என்பது கருவிகள்னு அர்த்தம். கருவிகளோடு இருக்கிறோம். இந்த கருவிகள் நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கின்றன என்பதுடைய அடிப்படை உண்மையை உணர்ந்துட்டோம்னா அதை உணர்ந்து நீங்குதல் என்கிற அந்த வெற்றியை பெறுவோம். பெற்ற ஞானிகள் அதைத்தான் செஞ்சாங்க. இது அப்படியே தாண்டி ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ அருணகிரிநாதர் கேட்கிறார். இப்ப இந்த 24/7/31 தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் சிவ இது யமனுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் சிவனுக்கும் தான் சம்பந்தம். இட் லுக்ஸ் so simple but it is not simple. ரொம்ப சுலபமா தெரியுது இல்லையா? ஆக இப்ப ஒரு பொருளை வேண்டாம் என்று ஒதுக்குவது வைராக்கியத்தினாலே இல்ல, உண்மையிலேயே மனதிலே ஏற்பட்ட மாற்றத்தினால. இது வேண்டாம் அப்படின்னு நீக்குவது எதனாலன்னா, இது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு தான் போயிட்டு வந்திருக்கிறேன் சொற்பொழிவுக்கு, இன்னைக்குன்னு பார்த்தா இந்த சிக்கல், இது வேண்டாம் போ, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு வைராக்கியத்திற்காக வேண்டாம். உண்மையிலேயே அது எப்ப வரும்னா, சிவனை சுவைக்க ஆரம்பித்தால் நாச்சுவை போயிடும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிவநாமத்தையும் சிவனையும் சுவைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாச்சுவை நீங்கும். நம்ம கவலையப்பட வேணாம், நிச்சயமா போகும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அப்புறம் சுவாமி சொல்ற, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும்
விங்கிளவனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. மாசில் வீணை நாதம் காதுக்கு, மாலை மதியம் அது கண்ணுக்கு குளிர்ச்சி. வீணை இசை இருக்க அது காதுக்கு. சிவபெருமான் வீணை வசிப்பார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. நீங்க லால்குடி அங்க போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி கையில வீணை வச்சுட்டு இருப்பார். அங்க அற்புதமா இருக்கும் பார்க்கறதுக்கு. சுவாமிக்கு வீணை ரொம்ப இஷ்டம். மாசில் வீணையும் அவசரம் இல்லாத வீணை, அதான் மாசில் வீணைனர். மாசில் வீணையும் காதுக்கு குளிர்ச்சி, மாலை மதியமும் கண்ணுக்கு குளிர்ச்சி. வீசு தென்றலும் நல்ல மனம், அருமையான மலர்களுடைய மனத்தை எடுத்துட்டு வருது, அதனால மூக்குக்கு. வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் உடலுக்கு, இந்த தேகத்துக்கு தொடு உணர்வு. இப்ப எத்தனை சொன்ன? ஒண்ணு விட்டுட்டு போல இருக்க. அதுதான், அது உடம்புக்கு தான், மெய்யுணர்வு தான். ஏதோ ஒண்ணு விட்டு போயிருக்கு. என்ன விட்டு போச்சு? என்னமா? காது மூக்கு தொடு உணர்வு. சுவை, சுவை விட்டு போச்சா? சுவை விட்டு போச்சு. ஆமா விட்டு போச்சு. அவர் சொல்றதுக்கே விட்டு போச்சு. ஏன்னா அதை பத்தி தெரியாது சுவாமிக்கு. அவர் கடும் துறவி நாக்கல அப்பர் சுவாமி. எல்லா உதாரணத்தையும் சொன்னார். சாப்பாடு சமயம் சொல்ல வரும்போது சொல்ல தெரியல அவருக்கு. ஏன்னா கடும் துறவியாக விளங்கிய அப்பர் சுவாமிக்கு நாச்சுவை பத்தி தெரியவே தெரியாது. ஏன்னா இறைவனுடைய திருநாமத்தையே சொல்லி சொல்லி பழகி போன அந்த திருநாக்கிற்கு சுவைனா என்னன்னு தெரியல அவருக்கு. எல்லா சுவைகளையும் சொன்னார், நாச்சுவையை சொல்லல. அதுல எல்லா சுவையும் கூட ஓரளவு ஒத்துக்கலாம். நான் சுவை தான் இருக்கிறதுலே டேஞ்சர். வள்ளற் பெருமான் சொன்னார், மலை போல தவமுடையவனாக இருந்தாலும் நாவை அடக்க தெரியாமல் இருந்தால் அவனுடைய தவமெல்லாம் ஆற்றில் கரைத்த புலி போல போய்விடும்னார். அந்த நாக்கு சுவை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் சொன்னார் வள்ளுவர், யாக்காவாராயினும் நாக்காக்கன்னாரு. அது பேச்சுக்கு மட்டும் இல்ல, சுவைக்கும் சொன்னார். நாவை ஒழுங்கா காப்பாத்திக்கிட்டா பாதி வியாதியே இல்லை. பாதி என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அதைத்தான் சொல்லுகிற. திருநெறியாவது சித்து அசித்து இன்றி. சித்து அசித்துன்னு ரெண்டா பிரிக்கிறார் இந்த உலகத்தை. உயிருள் பொருள், உயிரற்ற பொருள். இந்த உலகத்துல நாம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ரெண்டு பேருக்கு தான் செலவு பண்ணுவோம். யாருக்கு? ஒண்ணு உயிருள்ள பொருளுக்கு, இல்லைன்னா உயிரற்ற பொருளுக்கு. அதுதான் செலவு பண்ணுவோம். உயிரற்ற பொருளுக்குன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம். உயிருள்ள பொருள்னா நம்ம வீட்டு அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் ஹோட்டல்ல. இதுதானே செய்வோம். ரெண்டு விதம் தான் சுவாமி பிரிக்கிறார். சித்து அசித்து என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையே பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த இரண்டுக்கும் மேலாக ஒன்று இருக்கு, அது உனக்கு நினைவு இருக்குதா, தெரியுமான்னு கேட்கிற. சித்து அசித்து என்று சொல்லக்கூடிய இரண்டு இந்த உலகத்திலே இருக்கிறது. சித்து என்றால் உயிருள் பொருள், அசித்து என்றால் உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருளாக இருப்பதெல்லாம் ஜடம், உயிருள்ள பொருளாக இருப்பதெல்லாம் உயர்தினை. அகிரிநிலையும் உயர்தினை உண்டு, ஓரறிவு உயிர். இப்படி இருக்கக்கூடிய இவற்றையெல்லாம் கடந்து இவற்றிற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளை நீ உணர்தல் வேண்டும். அதை சொல்லுகிறார். திருநெறியாவது சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து. இந்த ரெண்டையும் விட்டுட்டு சிவத்தை நினைந்து. சித்து அசித்து ரெண்டும் இருக்கும், ஆனாலும் கூட இரண்டு இருந்தாலும் நினைவு முழுவதும் அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் சித்திலே விளங்க வேண்டும். பின்னால் இதை விரிச்சு சொல்லுவார். இப்ப சித்து அசித்து அப்படின்னு சொல்லுகிற பொழுது அசித்தை நோக்கத்தான் நாம சித்தே தவிர சித்தை நோக்க நாம அசித்து எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்த உலகத்துல ரெண்டு விதமான பொருள்கள் இருக்கின்றன சொன்னேன். ஒண்ணு இந்த ஒளி.
இன்னொன்னு இந்த மைக்கு. இப்ப இங்க இருக்கிறதையே நாம எடுத்துக்குவோம். உதாரணம் சொல்றேன். இங்க ஒளி, இது மைக்கு. இந்த ஒளி இருக்கு பாருங்க, இந்த ஒளியினாலே இந்த மைக்குக்கு எந்த பயனும் கிடையாது. இந்த மைக்கினாலே இந்த ஒளிக்கு எந்த பயனும் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இப்ப பாருங்க, இந்த மைக்கு இங்க இருக்கு, திடீர்னு இந்த ஒளி நின்று போச்சு, விளக்கு அணைஞ்சு போச்சு. உடனே இந்த மைக்கு, யார் இந்த விளக்கு அணைச்சது, உடனே விளக்க போடுங்க, இல்லைன்னா ஒரு விளக்காவது ஏத்துங்க அப்படின்னு இந்த மைக்கு ஏதாவது கூக்குரல் எழுப்புமா? எழுப்பாது. இது எரிஞ்சா என்ன, எரியாட்டி என்ன, இதுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது இல்லைங்களா? சரி, இப்போ ஒண்ணு பண்றேன். விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த மைக்கை தூக்கி நான் இந்த ஓரமா வச்சு விடுறேன். உடனே இந்த விளக்கு, யார் மைக் எடுத்து அங்க வச்சது, நான் ஒரு 10 வாட் கம்மியா தான் எரிவேன். விளக்க கொண்டு இங்க, இந்த மைக்கை கொண்டு இங்க வைங்க, அப்பதான் முழுக்க எரிவேன்னு சொல்லுமா? இது விளக்குக்கு மைக்கு இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன, அது எங்க இருந்தா அதுக்கு. இப்ப பாருங்க சொல்றேன், சிவத்தால் உலகத்திற்கு பயனில்லை, உலகத்தால் சிவத்திற்கு பயனில்லை. சிவத்தால் பிரபஞ்சத்திற்கு பயனில்லை, பிரபஞ்சத்தால் சிவனுக்கு பயனில்லை. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். மைக்கால் ஒளிக்கு பயனில்லை, ஒளியால் மைக்குக்கு பயனில்லை. ஆனால் ரெண்டு இருக்குதே. ஏன் அப்படின்னா, ஒளியாலும் மைக்காலும் பயன்படுகிற மூணாவதா ஒரு ஆள் இருக்கான். யாரு? நான் தான் இந்த மைக்காலும் பயன்பெறுகிறேன், இந்த ஒளியாலும் பயன்பெறுகிறேன். அது போல சிவத்தால் பிரபஞ்சத்திற்கு பயனில்லை, பிரபஞ்சத்தால் சிவனுக்கு பயனில்லை. ஆனாலும் சிவமும் பிரபஞ்சமும் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டையும் பயன்படுத்துகின்ற மூன்றாவதாக ஒன்று இருக்கு, அதுதான் ஆன்மா என்று நிரூபித்தது சைவ சித்தாந்தம். இல்லையா? இல்லைன்னா ரெண்டும் இருக்க வேண்டிய பர்பஸே இல்லை. எதுக்கு காற்று இருக்கணும், எதுக்கு நிலம் இருக்கணும், எதுக்கு நீர் இருக்கணும், எதுக்கு நெருப்பு இருக்கணும்? இவைகளினால சிவம் ஒன்றும் பயனடைய போறதில்லை. இவைகளினாலே அதே போல இவைகள் எல்லாம் ஜடப்பொருள்கள், இவைகளுக்கு சிவத்தாலே எந்த பயனும் கிடையாது, அவைகள் ஜடப்பொருள். அப்ப இவைகளும் இருக்கின்றன, சிவமும் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டையும் கொண்டு பயன்பெறப் போவது இந்த ஆன்மாதான். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலால் சத்தே அறியாது. சூத்திரம் 7 சிவஞான போதம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆதலால் சத்தே அறியாது. அப்ப அசத்து இலது அறியாது. அசத்துக்கு அறிவு கிடையாது, ஜடப்பொருளுக்கு அறிவு கிடையாது, அதனால் அது சிவத்தை அறியாது. சிவமும் பிரபஞ்சத்தை அறியாது. ஏன் அறியாதுன்னு சொன்னா, ஒளி இருளை அறியாது. ஒளி இருளை அறியாது. இன்னொரு தத்துவம் நீங்க அதுல தெரிஞ்சுக்கணும். நாம சிவத்துக்கு உலகம் தெரியாதா, சிவம் உலகம் அறியாதா? என்னங்க சார் இது, உலகம் சிவத்தை அறியாது, அது ஜடப்பொருள்ங்கிறதாவது ஒத்துக்கலாம். சிவம் உலகத்தை அறியாது, பிரபஞ்சத்தை அறியாதுன்னா நம்ம ஒத்துக்க முடிகிற மாதிரி இல்லைங்களே. அப்படி அதாவது அறியாதுன்னு சொன்னா தனித்து அறியாதுன்னு அர்த்தம், பிரித்து அறியாது. இப்ப இதை அறிகிறேன் நான் சொன்னா, மைக்கை அறிகிறேன்னா மைக்கு வேற நான் வேற. இந்த மேஜையை அறிகிறேன்னு சொன்னா மேஜை வேற நான் வேற. ஒன்றை அறிகிறேன் என்று சொன்னால் அது வேறு நான் வேறுன்னு பொருள் இல்லைங்களா? அப்ப சிவம் ஒரு பொருளை அறிகிறதுன்னா அந்த பொருள் வேற சிவம் வேற ஆயிடும். சிவம் இல்லாத ஒரு பொருள் உலகத்திலேயே கிடையாது, எல்லா பொருள்களிலும் சிவம் உண்டு. எனவே சிவம் ஒரு பொருளை தன்னின் வேறாக அறியாது, ஒரு சேர அறியும். அது ரொம்ப முக்கியம். சிவம் பிரபஞ்சத்தை அறியாதுன்னு சொன்னா அது தனித்து அறியாது. ஏன்னா அதைத்தான் சொன்னார் மணிவாசகர், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. நீ எந்த பொருளும் கிடையாது, ஆனா நீ இல்லாம எந்த பொருளும் இல்லை. இப்படி ஒரு தத்துவம் சொன்னார் பாருங்க மணிவாசகர். நீ எந்த பொருளும் கிடையாது, ஆனா நீ இல்லாம எந்த பொருளும் கிடையாது. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. நீ இல்லாம ஒண்ணும் கிடையாது, ஆனா நீ எந்த பொருளும் கிடையாது. இந்தன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே. ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய கேட்பாரே. உன்னை யார் தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டார். அப்ப நல்ல கவனமா கேட்கணும். இப்ப என்ன சொன்னேன் நானு, இப்போ ஒண்ணு சொன்னேன். அதாவது தன்னின் வேறாக ஒரு பொருளை
அறிதல் என்பது தன்னின் வேறாக இருந்தாத்தான் அறிய முடியும் தானே சொன்னேன். சிவம் என்பது எந்த பொருளில் இருந்தும் விடுபட்ட பொருள் அல்ல, எல்லா பொருள்களிலும் கலந்து விளங்குவது. கலந்து விளங்குவதோடு அதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு நிலை கடந்தும் விளங்குவது. கலந்தும் கடந்தும் விளங்குவதினாலே அதுக்கு இருக்கிற நிலைக்கு பேரு வியாபகம்னு பேரு. அது ஒண்ணுதான் கலந்தும் கடந்தும் விளங்கு. கலந்தும் கடந்தும் விளங்குவதற்கு பிறகு பேரு வியாபகம்னு பேரு. வியாபக பொருளாக இருக்கிறது. ஆக இந்த திருநெறி என்று சொல்லுவது திருவை சேர்கின்ற நெறி. திரு என்பது முக்தி, முக்தியை சேர்கின்ற நெறி எதுன்னு கேட்டா உலகத்திலே இருக்கக்கூடிய சித்து பொருள் அசித்து பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் நீ கடந்த ஒரு பொருள் உண்டு என்று நினைந்து அதோடு சென்று சேர்கின்ற நிலை இருக்கிறதே, அது ஒன்றுதான் நிலைத்த நிலை என்று வேதம் காட்டுகிறது. இப்ப பாருங்க அந்த பாட்டை, அந்த மந்திரத்தை சொல்லுகிறார். திருநெறியாவது சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து, அதுதான் பெருநெறியினர். மித்த நெறிகள்ல சிறுநெறி. சிவனை சார்ந்து செல்லுகிற நெறி மட்டுமே பெருநெறி. நிறைய சிறுநெறிகள் உண்டு. சிறு தெய்வ வழிபாடுன்னே பேரு. சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் சிறுநெறிகள். சிவனை வணங்குவது மட்டுமே பெருநெறி. சிறுநெறிகள் எல்லாம் அந்த பெருநெறிகளுக்குள்ளே அடக்கம். அப்படி பெருநெறியாக இருக்கக்கூடிய சிவத்தை நினைந்து குரு நெறியாம் சிவமா நெறி கூடும். சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையா சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, சிவநெறியை கூடுவதற்கு குரு நெறி வரணும். குரு நெறியாம் சிவநெறி சிவமா நெறி கூடும். குரு நெறியாம் சிவமா நெறி கூடும். சிவமா நெறின்னு அதை பிரிக்க கூடாது, சிவம் ஆம் நெறின்னு அதை செய்யணும். சிவமா நெறின்னு சொல்லி சிவனுடைய மாநெறி பெரிய நெறின்னு சொல்லப்படாது. சிவம் ஆம் நெறி, சிவமாகவே ஆகின்ற நெறி. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. அப்படி சிவமாக்கி இணையாண்டன்னு சொல்லுகிறாரு. அது சிவம் ஆம் நெறி. அது எப்படி வரும் சிவம் ஆம் நெறினா, சிவபிரானையே நினைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், சித்தையும் அசித்தையும் நீக்கி சிவத்தையே நினைக்கின்ற நிலை வரும் என்று சொன்னால், அப்ப பக்குவம் நோக்கி இவன் என்னையே நினைக்கிறான் என்பதற்காக குருவை அனுப்பிச்சு சுத்தம் பண்ண சொல்லுவார். இப்ப குரு எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்டா, இப்போ முதலமைச்சர் ஒரு பகுதியை பார்வையிடணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த பகுதியை பார்வையிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே என்ன ஆகும்னா, உடனே முதலமைச்சர் வராருன்னு அந்த பகுதி முழுவதும் என்ன ஆகும், தூய்மைப்பட ஆரம்பிச்சிடும். ரோடு இல்லைன்னா ரோடு போட்டு, பள்ளங்கள்லாம் இருந்ததுன்னா அதை நிரப்பி இதெல்லாம் சரி பண்ணி முதலமைச்சர் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. முதலமைச்சருக்கே எப்படின்னா, சிவம் வர்றதுன்னா அந்த இடத்த எப்படி சுத்தம் பண்ணணும், அதை சுத்தம் பண்றதுக்காக வருகிறவர் தான் குரு. அப்படிப்பட்ட குரு வந்து சரி பண்ணி சுத்தம் பண்ண உடனேயே சிவம் குடிகொள்ளும். அதை சொன்னார். குரு நெறியாம் சிவநெறினா குரு நெறியினாலே கூடக்கூடிய சிவநெறி. இதுதான் ஒரு இதுதான் இதுக்கு பேரு ஒரு நெறின்னு பேராம். குரு நெறியாம் சிவமா நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. இந்த ஒரு நெறியாக ஓதுகிறது வேதாந்தம். இதுதான் ஒரு நெறின்னு. இப்ப தோடுடைய செவியன் பாடினாரு திருஞான சம்பந்தர். திருக்கடை காப்பு என்ன பாடினாரு? அருமறை வல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஞான சம்பந்தருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா ஞான சம்பந்தரே சொல்லிக்கிறார், என் பேர் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்றார். அந்த பாட்டுல முதல் பதிகத்துல திருக்கடை காப்புல தன்னுடைய பெயரை பிரகடனப்படுத்துகிறார். நல்ல வேளையா நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா மாணிக்கவாசகர் பேரை அறிஞ்சிக்கிறதுக்கே இவ்வளவு குழம்பிட்டு இருந்தோம். சரி, திருவாதவூரடிகள் புராணம்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் புராணம். மொத்தம் மாணிக்கவாசகருடைய வரலாறு 3 வரலாறு கிடைச்சிருக்குது. அந்த 3 வரலாறுல திருவாதவூரடிகள் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அதுல ஆரம்பிச்ச பாட்டுல இருந்து கடைசி ரொம்ப அற்புதமான நூல், சந்தேகம் இல்லை. ஒரு இடத்துல கூட மாணிக்கவாசகர்னு பேரே வரல. அந்த பாட்டுல அத்தனை பாட்டுலையும் மாணிக்கவாசகர் வரலாறு முழுக்க எழுதியிருக்காரு, ஒரு இடத்துல மாணிக்கவாசகர்னு வரல. சரி, அதை ஒரு பக்கம் விடுங்க. இதுல இந்த மாதிரி குழப்பமே வரக்கூடாது. ஞான சம்பந்தன்னு தன்னுடைய பேரை பிரகடனப்படுத்திட்டார் சுவாமி.
ஒரு நெறிய மனம் வைத்துணை ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தன். இந்த ஒரு நெறின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒரு நெறி என்னன்னா குரு நெறி. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், திருநெறி என்று சொல்லக்கூடிய திருநெறினாலே அது திருநெறிய தமிழ்னார். அது என்ன திருநெறிய தமிழ்னா, வீடு பேறு முக்தி பேராக சிவனுடைய திருவடியை வழங்கக்கூடிய நெறி, அது திருநெறிய தமிழ். அந்த தமிழ் திருநெறிய தமிழ் திருவை தரும் தமிழ். திருன்னா முக்தி பேருன்னு அர்த்தம். அப்ப திருநெறிய தமிழ்னா முக்தி பேரை அளிக்கக்கூடிய தமிழ். அது எப்படி தரும்னா ஒரு நெறிய தமிழ், ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். அந்த ஒரு நெறியை அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லுகிறார். ஒரு நெறினா இப்ப புலன்களை எல்லாம் அடக்கி மனதை ஒருமுகப்படுத்துவது ஒரு நெறின்னு சொல்லக்கூடாது. தான் வேறு சிவம் வேறு இல்லை என்கிற ஒருமை நெறி. அது சொல்றது இப்ப நான் இல்ல, சிவமா சொல்லுகிறேன் அப்படின்னு பொருள். ஒரு நெறிய மனம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் சிவன் சொல்றதுங்கிறது பிரிவெல்லாம் இல்லாதபடிக்கு நானும் சிவமும் ஒருமை நிலையிலே நின்று சொல்லப்படுகின்ற வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன் என்ன அர்த்தம்? ஞான சம்பந்தன் என்ன அர்த்தம்? ஞானத்தோடு சம்பந்தம் உற்றவர் அப்படின்னு பொருள் சொன்னா தப்பு. ஞானத்தோடு சம்பந்தம் உற்றவர்னு பொருள் இல்லை. அதுக்கு உயிர்களை எல்லாம் ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிற குருன்னு அர்த்தம். ஞான சம்பந்தர்னா அவர் நம்மளையெல்லாம் கொண்டு வந்து அங்க சம்பந்தப்படுத்துறார், ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிறவர். ஆன்மாக்களை ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிறவர்னு அர்த்தம். ஒரு நெறிய மனம் வைத்துணரி ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அப்ப ஞான சம்பந்தருடைய பாடல்களாக இருக்கிற இவற்றையெல்லாம் நீங்கள் போற்றினீர்கள் என்று சொன்னால், குரு வருவார், குரு உங்களுக்கு ஞானம் தருவார், ஞானத்தினாலே உங்களுடைய தீங்கு நீங்கும். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு இந்த திருநெறிங்கிறத அப்படியே எடுத்திருக்கார் திருமூலர்ல இருந்து. ஞான சம்பந்தர் தானா வந்திருக்குது. ஞான சம்பந்தருக்கு காலத்தால் முற்பட்டவர் திருமூலர். இந்த திருநெறிங்கிறது அப்படியே திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசகம். திருநெறியாவது திருநெறியாவது சித்து அசித்து இன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமா நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் கூறு. வேதம் சொல்லுவது அதுதான். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லிச்சே வேதம் சொல்லுவது, வேதத்தினுடைய முடிவாக சொல்லுவது, நீ முடிவா போய் சேர வேண்டிய இடம் சிவனுடைய திருவடி. நீ எங்க வேணா போய்க்க, எந்த பக்கம் வேணா வந்துக்க, எங்கெல்லாம் சேர்ந்துக்க, ஆனால் நிறைவாக ஒரு பேரு வீடு பேரு என்பது சிவனுடைய திருவடிதான் ஆகும் என்று சொல்லுவது வேதாந்தம் என்றுதான் வேதாந்தம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததா ஆகம சிறப்பு என்கிற பகுதியிலேயும் நிரம்ப பாடல்கள் அருளி செய்திருக்கிறார். அதுல சொல்லி இருக்கிற ஒரு பாட்டு நாம பார்ப்போம். அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவை இரண்டும். ரொம்ப நுட்பமா சுவாமி சொன்னார். இப்ப நீங்க கவனிக்கணும். சுவாமி உள்ள அறிவுறுத்துகிறார், ஞானிகளுக்கு அறிவுறுத்துகிறார். ஞானிகள் நமக்கு பற்பல செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் தமிழ்ல சொல்றார், இன்னொருத்தர் வேற மொழியில சொல்லுகிறார், ஒன்று வடமொழியில இருக்கு, இன்னொன்று தமிழ்ல இருக்கு. நாம் எதை பின்பற்றுவது, இல்லை எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, இந்த சர்ச்சைக்கே இடமில்லை. ஏன்னு கேட்டா, இத ரொம்ப நுட்பமா இங்க உணரும் அவனை உணர்தலுமாமேனாரு. இந்த குறிப்பு இருக்கு பாருங்க, இந்த உணர்த்துதல் என்கிற குறிப்பு இருக்குதே, அது எங்க நிகழ்கிறது என்பதை பொறுத்து சீடனுடைய பக்குவம் உண்டு. இப்ப நமக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவாகிறது, ஒரு செய்தி சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, நமக்கும் அந்த குருவுக்கும் இருக்கக்கூடிய சீடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட், அந்த நிலை எப்படி? கொஞ்சம் பக்குவம் முதிர்ந்த பிறகு குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலை கான்டாக்ட் அது எப்படி? இன்னும் கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நிலை எப்படி? இன்னும் கொஞ்சம் மேல போனா இந்த தொடர்பு நிலை எப்படி என்பதற்கு வேறுபாடு உண்டு.
இப்ப கடவுள் குருவாக இருந்து பக்குவமாக இருக்கிற ஆன்மாக்களுக்கு தெரிவிக்கிறார்னா, இப்ப நான் கிளாஸ்ல பாடம் நடத்துற மாதிரி நடத்த மாட்டார். அந்த மாதிரி கிடையாது. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இப்ப அது சொல்லுகிறாருன்னு சொன்னா, அவரு கிளாஸ் நடத்துற விதம் வேற, அவர் டீச் பண்ற விதம் வேற, அவர் ப்ரீச் பண்ற விதம் வேற. நாம நடத்துற மாதிரியே சொல்லியிருப்பாரு நம்ம நினைக்க முடியாது. இன்னும் சொல்றேன் கேளுங்க. இப்ப நமக்கு ஞானம் எப்படி நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா, அறிவுறுத்தல் எப்படி நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா, எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, மூலத்திலிருந்து மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேல ஆரம்பிக்கிற பொழுது அதுக்கு சூக்குமைன்னு பேரு. இந்த ஒலி வாயில வருகிறத வைகரி, அதுக்கு பேர் வைகரின்னு பேரு. அது தொண்டையிலே நிற்குமானால் அது சூக்கும வைகரி, வெளியில வந்தா தூல வைகரின்னு பேரு. இப்ப துவங்குகிற பொழுது அடி அந்த துவக்க நிலையில அதுக்கு சூக்குமை, அதுக்கு மேல்நிலை பைசந்தி, அதுக்கு மேல்நிலை மத்திமை, அதுக்கு மேல்நிலை வைகரி. வைகரியிலே ரெண்டு, தூல வைகரி சூக்கும வைகரி. என் காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேசுனா அது சூக்கும வைகரி, எல்லார் காதுக்கும் கேட்கிற மாதிரி பேசுனா அது தூல வைகரி. இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. பேச்சு எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா சூக்குமையில ஆரம்பிக்குது, அது பைசந்தி ஆகுது, மத்திமை ஆகுது, அப்புறம் வைகரி ஆகுது. நான் பேசணும், பேசவும் செய்யணும், மற்றவங்களுக்கு கேட்கவும் கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? மாமியாரை திட்டவும் செய்யணும், காதலியும் விழுந்துடக்கூடாது. அப்படின்னா அது சூட்சும வைகரின்னு பேரு. சத்தம் மட்டும் வரும், ஆனா அவங்க காதுக்கு போய் சேராது. என்னவோ பேசுறா, என்ன பேசுறானே தெரிய மாட்டேன். ஒன்றும் இல்லை, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது சூக்கும வைகரியில சொன்னா. தூல வைகரின்னா சண்டை மும்முரமா ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமா. இப்ப இந்த மாதிரி இருக்கிற நிலையில நீங்க நல்லா பிறர் செவிக்கு கேட்குமாறு பேசுவது தூல வைகரி, தன் செவிக்கு மட்டுமே கேட்குமாறு பேசுவது சூக்கும வைகரி. இந்த வைகரிக்கு கீழே மத்திமை, அது இன்னும் கொஞ்சம் கீழ்நிலை, அதுக்கும் கீழே மத்திமைக்கு கீழே பைசந்தி. சூக்கும, பைசந்தி, மத்திமை. சூக்குமை என்கிற இடத்துல கிளம்புகிற பொழுது எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒலி வடிவு இருக்காது. இந்த கேப்சூல் மாதிரி வரும். அது அப்படி வருகிற பொழுது இந்த சூக்குமை என்கிற நிலையிலேயே அறிவுறுத்துவது சிவம். அவர்கள் எல்லாம் ஓதாது உணர்ந்தவர்கள். அவங்க வாய் விட்டு சொல்லணுங்கிறது அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்த்த உடனே என்ன சொல்ல வேண்டும் என்கிற கருத்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அது ரொம்ப பக்குவிகளுக்கு சூக்குமையில நிகழும். அதை விட கொஞ்சம் பக்குவம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு மத்திமையில நிகழும். அதை விட பக்குவம் குறைச்சலா இருக்கிறவங்களுக்கு பைசந்தில. இப்ப வைகரிக்கு போகணும்னா சொன்னாத்தான் தெரியும். இப்ப எனக்கெல்லாம் சொன்னாத்தான் தெரியும். சில பேர் பாருங்க, பார்த்த உடனே அப்படி சொல்றதையே கூட சாமர்த்தியமா சொல்றதுன்னு இருக்கு. அந்த வீராகம்பலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சிறந்த புலவர், அற்புதமா பாடக்கூடியவர். அவரு கடல் கடந்து இலங்கைக்கு அழைச்சிருந்தார் அந்த ராஜா. அந்த ராஜா அவருடைய பாட்டெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஏன்னா கடல் கடந்து போயிருந்தார். கடல் கடந்து போன உடனே அங்க இருக்கிற புலவர்களுக்கு காய்ச்சல், புலமை காய்ச்சல்னு ஒண்ணு உண்டு, வைத்தறிச்சல்னு பேர். அது எங்கேயோ கடல் கடந்து வந்து இவன் ராஜாவிட்ட பேருவாங்க. கண்ணு வேற இல்லை, ரெண்டு கண்ணும் கிடையாது. இந்த ஆளு ராஜாவை தட்டி விட்டான். அரசே, நீங்கள் மிகப்பெரிய நிலையில இருக்கிறவர்கள், நீங்கள் திருமாலுக்கு சமானம், குருடரை பார்த்தால் உங்களுக்கு தோஷம் வந்துடும், அதனால் நீங்க பார்க்க கூடாதுன்ட்டு. என்ன செய்யலான்னு கேட்டான். ஐயோ, நான் பாட்டெல்லாம் கேட்கணும், அவர் ரொம்ப அற்புதமா பாட, நீ உங்களுக்கு அவருக்கு இடையில ஒரு திரை தொங்க விட்டுறலான்னு. எப்படி ஒரு திரை தொங்க விட்டுறலான்னு அவன் வைத்தறிச்சு அத்தோட தீர்ந்தா போதுன்னு நினைச்சான். சரின்னு இப்படி நடுவில் ஒரு திரையை அவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்மாத்ம சீடனை அழைச்சுட்டே போவார். அந்த வீராமுலர் சீடன்னா அப்படிப்பட்ட சீடன். அவர் அழைச்சின்னு போவார். அழைச்சின்னு போனாரு. இந்த திரை தொங்க விட்டுருந்தாங்க. இவரு மன்னர் வந்து உட்கார்ந்தார், இவரும் புலவரும் உட்கார்ந்தார். மன்னர் உட்கார்ந்த உடனே அறிவிப்பு நிகழ்ந்தது. மன்னர் வந்து விட்டார், அரசர் வந்து விட்டார் அப்படின்னாங்க. இவருக்கு மகிழ்ச்சி, அரசர் வந்து உட்கார்ந்துட்டாரு. மாணவனுக்கு பக்கத்து நடுவில் திரை போட்டிருக்கிறத பார்த்தான். ஆனால் இவரு கண்ணு கிடையாது, தெரியாது. மாணவன் ஆசிரியருக்கு சொல்லி ஆகணும் இந்த சமாச்சாரத்தை. ஆனாலும் வாய் விட்டையும் சொல்ல முடியாது. உடனே சொன்னான், சிவசிதம்பரம் 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 அப்படின்னா. என்னடா திடீர்னு சிதம்பரத்தை கும்பிடுறான் இவன் அப்படின்னு அந்த வீராகமூலியார் சிந்திக்க ஆரம்பிச்சார்.
அவன் திடீர்னு சிவசிதம்பரம்னு கும்பிட்டான். மாணவன் எப்போ சிதம்பரத்தில் ஆரம்பிக்க மாட்டானே, திடீர்னு சிவசிதம்பரம் சொல்றானேன்னு ஒன்று பளிச்சுட்டு அடிச்சது. ஆகா, முன்னால திரை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அங்கதானே சிவரகசியம் உண்டு, அங்கதானே திரை தொங்கு ரகசியத்துக்கு. ஆகா, புரிஞ்சுக்கிட்டார். மனது வேதனைப்பட்டுச்சு. அவர் சொன்னார், திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னாரு. திரை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அவரு புலவர், கண்ணு குருடைய கருத்து. அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு கவி அரங்கேற்றம் நடந்தது, பாட்டு அரங்கேற்றினார். அரங்கேற்றுகிற பொழுது நிரம்ப மக்கள் கூடியிருப்பார்கள். அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அறிவு கூர்மை உடையவர்களா, அது மட்டும் இல்லை அதுல வயதானவர்கள்லாம் ரொம்ப புலமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார், பல பாடல்களை சொல்லிக்கிட்டே வந்தார். அது ஒரு பாட்டில் வருது சொன்னார், வேகமாக சொன்னார், சாற்றில் முளைத்த செங்கரும்போ அப்படின்னு வந்தது பாட்டு. டக்குன்னு ஒரு கிழவி எழுந்திரிச்சு பிடிச்சிருச்சு. ஏப்பா, உனக்கு கண்ணு தான் குருடுன்னா அறிவுமா குருடா போச்சு, சாற்றில் செங்கரும்பு வருமா, அது நஞ்சை பயிராச்சே, புஞ்சையில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டுச்சு. டக்குன்னு பிடிச்சார், எங்கேயோ மிஸ் ஆயிருக்கேன்ட்டு. உடனே கண்ணு கிடையாது இல்லையா, மாணவனை பார்த்து சொன்னார், தம்பி ஐயா, காலை ஒடிச்சு கொம்ப நடுனார். காலை ஒடிச்சு கொம்ப நடுனார். மறு வினாடி பாடுறான் பையன், சேற்றில் முளைத்த செங்கரும்போ அப்படின்னு பாடினாவன். நம்ம ஊர் பையனா இருந்தா என்ன பண்ணிருப்பான், காலை ஒடிக்கிறதா, ஓ கேள்வி கேட்ட கிழவி காலை ஒடிக்க சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு கம்ப தூக்கிட்டு போயிருப்பான் அவன். அவர் சொன்னார், சாற்றில் முளைத்த செங்கரும்போன்னு காலை ஒடினார். சாவண்ணா பக்கத்துல ஒரு கால் இருக்குல்ல, சாற்றில் அப்படிங்கிறதுக்கு சா போட்டு கால் போடுறோம்ல, அந்த காலை ஒடினா காலை ஒடிச்சார். கொம்ப நடுனார், ரெட்டை கொம்பு போட்டான். ரெட்டை கொம்பு போட்டோன்னு சாவுக்கு முன்னாடி கொம்பு போட்டோன்னு சேனாச்சு. சாற்றில் என்பதை சேற்றில் மாத்திரான் அந்த பையன். இதெல்லாம் வாய் வார்த்தைகளினாலே ஏற்படக்கூடிய ஞானம். இந்த ஞானம் இது உணர்த்துதல். ஆனால் இது கூட கடை ஞானம்ங்கிறாங்க. வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது, அப்படி பார்வையிலே பார்ப்பார் குரு. பார்த்தவனே புரிஞ்சுக்கணும், ஓஹோ இதுதான் நினைக்கிறார் அவர் அப்படின்னு. இது அதுக்கு அடுத்த ஞானம். இதுக்கும் கீழே இருக்கிறது மத்திமை, அதுக்கும் கீழே பைசந்தி, அதுக்கும் கீழே சூட்சுமை. இந்த சூக்குமை என்கிற இடத்துல தான் அந்த நால்வருக்கு அறம் போதித்தார் நம்முடைய சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி. அப்ப எந்த நிலையிலே அறம் போதிக்கப்படுகிறது என்பது அவருடைய பக்குவத்தை பொறுத்தது. ஆக இந்த ஓதாது உணர்ந்தல் என்கிற அந்த நிலை சூக்குமை என்கிற இடத்திலே ஓதியதும் உண்டு, வைசந்தியிலே ஓதியதும் உண்டு, மத்திமையில ஓதியதும் உண்டு, வைகரியில ஓதினதும் உண்டு. அப்ப ஞானிகளுக்கு போதிக்கிற பொழுது சுவாமி என்ன பண்ணுவார், சூக்குமையில அவர்களுக்கு உணர்த்துவார். உள்ளிருந்து உணர்த்துதல்னு பேர். அப்படி உள்ளிருந்து உணர்த்துகிற பொழுது, சூக்குமையில உணர்த்துகிற பொழுது அதுக்கு வரி வடிவம் கிடையாது, மொழியே கிடையாது அங்க. அப்ப ஞானிகள் ஞானத்தை உணர்கிற பொழுது அவர்களுக்கு மொழி உணர்வு கிடையாது, அதை உணர்கிற பொழுது அவர்களுக்கு. ஆனால் அவற்றை சொல்லுகிற பொழுது எந்த மொழியிலே சொல்ல வேண்டும் என்பது அது வைகரிக்கு வருகிற பொழுதுதான் அது உருப்பெறும். அது என்ன மொழியாக வடிவெடுக்கிறதுன்னு, அங்கிருந்து கிளம்பி வருகிற பொழுது என்ன மொழியாக வடிவெடுக்கிறது என்பது. அந்த மொழி என்பதும் அந்த இடத்துல ஓதுதல் என்பது ஞானம் பிறக்கிற இடம். இந்த இடத்துல ஒலி பிறக்கிற இடம், ஞானம் பிறக்கிற இடமும் ஒலி பிறக்கிற இடமும் ஞானிகளுக்கு இறைவன் தீர்மானிக்கிறான். அதனால அது நீ வட சொல்லாக இருந்தாலும் தமிழ் சொல்லாக இருந்தாலும் இரண்டு சொற்களிலும் உனக்கு ஞானம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே ஆகமம் என்று சொல்லக்கூடிய அந்த திரண்ட கருத்துக்களை, ஆகமம் என்று சொல்லக்கூடியதை வடமொழியிலும் தென்மொழியிலுமாக உனக்கு அமைந்திருக்கிறது. உனக்கு எது பொருத்தமாக படுகிறதோ அந்த மொழியை பின்பற்றி, அந்த சொற்களை பின்பற்றி, அந்த சொற்களினுடைய பொருளை பின்பற்றி சிவத்தை அடைவது உன்னுடைய கடன். அது ரொம்ப முக்கியம். ஆகவே வட சொல் தமிழ் சொல் என்று சொல்லக்கூடிய இரண்டிலும் தரப்பெற்று இருக்கிற ஆகம கருத்துக்களை, நான் உணர்ந்திருக்கிற சிவம் எனக்கு உணர்த்திய ஆகம கருத்துக்களை, வடமொழியிலே இருக்கக்கூடிய அந்த ஆகம கருத்துக்களை தமிழிலே சொல்ல யாம் வந்திருக்கிறோம். இந்த திருமந்திரம் முழுவதும் தமிழ் ஆகம கருத்துக்கள். இவற்றை நீ உணர்ந்தால் சிவபெருமான் உமாதேவியாருக்கு என்ன உபதேசித்தாரோ அந்த உபதேசம் முழுவதும் இந்த தமிழிலே உனக்கு கிடைக்கிறது. யாம் தருகிறோம், தவறாது பெற்றுக்கொள்க என்று அறிவிக்கின்றார் திருமந்திரத்திலே திருமூலர். இதுதான் செய்தி. அது
ஆக ஆகமம் என்பது வேதத்தினுடைய பொது கருத்தை சிறப்பாக எப்படி சிவத்தை சென்று அடைவது, சிவத்தை அடைவதுதான் திருநெறின்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி அடைவது என்கிற பக்குவ நிலைகளை உணர்த்துவது ஆகமம். அந்த நெறிகளை ஆகமத்திலே சொல்ல இருக்கிற அந்த நெறிகளை யாம் தமிழிலே உமக்கு உணர்த்துகிறோம். வடமொழியா தமிழ் மொழியா என்கிற ஆய்விலே காலத்தை வீணாக்காது உடனடியாக தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற இதை நீ ஏற்றுக்கொண்டு தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பின்பற்றுவாயானால் சிவத்தினுடைய பெருநிலையை நீ அடைவாய். இதுதான் சொல்றாரு. ஆக ஆகம சிறப்பு, தமிழ் இந்த வேத சிறப்பு என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளிலும் இந்த இரண்டு செய்திகளையும் சொல்லிவிட்டு இப்பொழுது உபதேசம் என்கிற பகுதிக்கு போகிறார். 30 உபதேசம்னு பேர். சிவபரத்துவம்னு சொன்னார். சிவமே உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற மிகப்பெரிய பொருள். அது சொன்ன நூல்கள் வேதம் ஆகமம். வேதம் ஆகமம் என்பது அது சொன்ன நூல்கள் அது நேராக சொன்னதா அதிட்டித்து சொன்னதா என்கிற நிலை. சொல்லுகின்றவரை அதிட்டித்து சொல்லுகிற பொழுது சிவமாக இருந்து சொல்லுவார்கள். எனவே அதுவும் சிவம் சொன்னதாக பொருள். திருஞான சம்பந்தர் சொன்னார் என்று சொல்லுகிற பொழுது திருஞான சொல்லுகிறார் ஒரு நெறிய தமிழ்னு சொன்னார். அப்பா நான் தமிழ்ல சொல்லி இருக்கிறேன் என்று எண்ணுகிறாயே, இது ஒரு நெறிய தமிழ். ஒரு நெறி என்ன, நான் வேற சிவம் வேற என்று இருந்து சொன்ன தமிழ் இல்ல, நானும் சிவமும் ஒன்று என்று இருந்து சொன்ன தமிழ். ஆக இது ஒரு நெறிய தமிழ். இது தெரிந்து கொண்டால் நீ திருநெறியை சென்று அடையலாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக இந்த வேதம் ஆகமம் என்று சொல்லக்கூடிய இவற்றினுடைய திரண்ட கருத்துக்களை எல்லாம் நான் வருகின்ற இந்த 9 தந்திரங்களிலே நவ ஆகமங்களை நந்தியம்பெருமானிடமிருந்து நான் பெற்றேன். நவ ஆகமங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகமங்கள் 28, காமிகம் முதல் வாதளம் வரைக்கும் 28 ஆகமங்கள் இருந்தாலும் 9 ஆகமங்கள் எனக்கு உபதேசமாக நந்தியம்பெருமான் செய்தார். அதை நான் 9 தந்திரங்களாக தந்திருக்கிறேன். 9 தந்திரங்கள் 28 ஆகமங்களிலிருந்து செய்திருக்கிறேன் என்பதினாலே 9 தான் சொல்லியிருக்க, மீதி 19 இல்லை என்று எண்ணிவிட வேண்டாம். 9 ஆகமங்கள்னா ஒரு ஆகமத்துல 28 ஆகமத்திலே என்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு ஆகமத்துல இருக்கும். நீ நினைச்சிடக்கூடாது 9 பார்ட்டு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆகமத்திலையும் 28 ஆகமத்துல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அப்படி 9 ஆகமங்கள்லயும் இருக்கிற செய்திகள் 28 ஆகமங்கள்லயும் இருக்கிற செய்திகள் தான். எனவே அவற்றையே உமக்கு யாம் 9 தந்திரங்களாக தந்திருக்கிறோம். அந்த 9 தந்திரங்களிலே 28 ஆகமங்களுடைய அத்தனை கருத்துக்களும் உண்டு. எனவே 9 தந்திரங்களையும் தெரிந்தால் சிவாகமங்கள் அத்தனையும் உணர்ந்த நிலை உனக்கு வரும். 3000 பாட்டும் படிக்கணுமா சார்? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்க அப்படின்னு நீ ஃபீல் பண்றேன்னா உனக்காக ஒண்ணு செய்யறேன். உபதேசம் என்கிற ஒரு பகுதியை சொல்றேன். அதுல ஒரு 30 பாட்டி சொல்லுகிறேன். 30 போதுமா? 1:100. A great reduction. ரொம்ப பெரிய ரேஷியோ தான். 100க்கு ஒரு பாட்டா? நிஜமாவா? ஆமா. மூலன் உரை செய் 3000 தமிழ், மூலன் உரை செய் 30 உபதேசம். 30 உபதேசத்திலையும் 9 ஆகமங்கள் இருக்கிற கருத்துக்களையும் திரட்டி போட்டார். இன்னும் சொல்ல போனா 3000 திருமந்திரத்திலேயே என்ன பாட்டு சொன்னாரோ, என்ன கருத்து சொன்னாரோ அதை 30 பாடல்கள்ல சொன்னார். அதுதான் உபதேசம். உபதேசம் என்கிற பகுதி. இந்த 30 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று காட்டுறதுக்காக 30ஐயும் அந்தாதியா படிச்சார். ஒரு பாடலினுடைய கடைசி சொல்லு அடுத்த பாடலினுடைய துவக்க சொல்லா இருக்கும். அப்படி அமைச்சார். இதுக்கு மண்டலித்து வருவதுன்னு பேரு. அப்ப 30வது பாட்டினுடைய கடைசி சொல்லு முதல் பாட்டினுடைய முதல் சொல்லாக வரும். இப்படி வச்சார். இந்த 30 பாட்டும் ஒரு தொடர்புடையதுன்னு. எனவே உபதேசம் என்கிற பகுதி. உபதேசம்னா என்ன அர்த்தம்? உபதேசம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, பரவாயில்ல, தெரிஞ்சே சொல்லலாம், தப்பு இல்லை. உபதேசம்னா என்ன அர்த்தம்? அடுத்தவனுக்கு ரொம்ப தேவைப்படுறது, நமக்கு தேவைப்படாது, அதெல்லாம் உபதேசம்னு பேர். ஒழுங்கா ரோட்டை பார்த்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்ல வேண்டும், இது உபதேசம். நான் போகும்போது எதுவும் தேவையில்லை. அதான் ஊருக்கு செய்வதுதான் உபதேசம், தனக்கு இருப்பதல்ல. அதுக்கு அப்படி சொன்னாங்க. அது ஊருக்குத்தான் உபதேசம்னா ஊருக்கு செய்கின்ற அறிவுரை, தனக்கு வேண்டாத அறிவுரை உபதேசம். அதான் உபதேசம். இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, உபதேசம்னா தேசம்னா இடம், உபம்னா அருகாமையில், அருகாமையிலே இருந்து சொல்லுவது உபதேசம். உண்மையிலே உபதேசம்னா என்ன பொருள்னு சொல்றேன். உபதேசம் அப்படின்னா என்ன பொருள்னா, இப்ப சொல்லாமா அடுத்த வாரம் சொல்லாமா? இப்பவே சொல்லிடலாம்.
என்ன சார் இது சஸ்பென்ஸு, இப்போவே சொல்லிடுங்க அப்படிங்கிறீங்க. உபதேசம் அப்படின்னா தனக்கு அனுபவமானதை எடுத்துரைத்தல். தனக்கு என்ன அனுபவம் வந்ததோ அதை சொல்றதுக்கு பேர் தான் உபதேசம். தனக்கு அனுபவம் ஆகாததெல்லாம் சொல்றது உபதேசம் அல்ல. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி நிகழ்ந்தது என்று சொல்லுவது உபதேசம். தனக்கு அனுபவமானவற்றை திருமூலர் சொல்லுகிற பகுதி உபதேசம். நமக்கும் அனுபவப்படணும்னு சொல்ற. எனவே இந்த உபதேசம் என்கிற பகுதியில 30 பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு. 30 உபதேசமாக அமைந்த பகுதி, 30 திரண்ட கருத்தாக இருந்த பகுதி, 30 சிவாகமத்தினுடைய பிழிவாக இருக்கிற பகுதி. அதனால 30 உபதேசத்தை மட்டும் நம்ம 30 பாட்டையும் பார்க்க போறோம். 30 பாட்டையும் உபதேசம். ஏன்னா இப்ப வேத சிறப்புன்னு 6 பாட்டு சொன்னார், நான் ஒண்ணுதான் சொன்னேன். ஆகம சிறப்புன்னு 18 பாட்டு கிட்டத்தட்ட சொல்லி, அதுல ஒரு பாட்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உபதேச பகுதி 30 பாடலையும் நம்ம நிரம்ப பகுதிகள் இருக்கு திருமந்திரம். அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கலாம்னு இருக்கிறேன். ஐயாவோட நம்ம மாணிக்கவாச ஐயாவுடைய உத்தரம்பரில் அடுத்த வாரமும் நமக்கு திருமந்திரமானது தொடர்கிறது. அடுத்த சனிக்கிழமையும் நாம் இங்கே சந்திக்கிறோம். இனி மாதந்தோறும் 2 சனிக்கிழமைகள் என்று நம்ம சரவணன் அவர்கள் இன்னைக்கு அறிவிக்க சொன்னாங்க. ஐயாவுட்டையும் அதை சொல்லி இந்த சனிக்கிழமையும் இனி 2வது சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை 2 சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமையும் நாம் இனி மாதந்தோறும் 2 சனிக்கிழமை சந்திக்க இருக்கிறோம். எனவே அடுத்த சனிக்கிழமையும் நாம் இங்கே சந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த உபதேச பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்கள். அவற்றையெல்லாம் நாம் சிந்திக்க சிந்திக்க அவற்றை எண்ண நமக்கும் சிவத்துக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகமாவதை நாம் உணரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிற பகுதி என்று சொல்லி வருகின்ற சனிக்கிழமை நாம் மீண்டும் 9ஆம் தேதி சந்தித்து திருமந்திரத்திலே உபதேச பகுதியை துவக்க இருக்கிறோம். முதல் பாடலாக இருக்கக்கூடிய அந்த பாடலை விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். முடிந்தால் 2வது பாடலையும் சேர்த்து நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த அற்புதமான ஞான வேள்வி திருமந்திரம் நம்முடைய ஆன்மாவை செம்மைப்படுத்துகின்ற ஒரு நூல். அந்த திருமந்திரம் சிவத்தோடு நம்மை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நூல். நம்மை செம்மைப்படுத்துவது மட்டுமல்ல, பேரானந்தம் விளைவிக்கின்ற ஒரு நூல். தொடர்ந்து திருமந்திரம் கேட்டுக்கொண்டே வருகிற பொழுது நம்முடைய சிந்தையை எதுவும் துன்பப்படுத்த முடியாது. நம்ம லேசில் துன்பப்பட்ட மாட்டோம், லேசில் கவலை அடைய மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த சிந்தையானது செம்மைப்படுத்தப்படும் என்று சிவஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒருவர் திருமந்திரத்தை தொடர்ந்து கேட்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லாமல் போகும். அவங்க எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் இந்த உலக கவலைகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பேரானந்த நிலை நமக்கெல்லாம் கூடும் என்று சொல்லி கூடியிருந்த அத்தனை பேருடைய திருவடிகளிலும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான ஞான வேள்விக்கு மூலமாக விளங்கக்கூடிய மணிவாசம் ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் குருவருளாக திருமூலருடைய திருவருள் நிரலும் ஆடல் வல்லானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். திருமூலர் திருமந்திரம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.